வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Vivo V50 புதிதாக இந்தியாவில் இது லான்ச் ஆகுது. ஸோ இதோட ஒரு குயிக்கான ஒரு விமர்சனம் இந்த பதிவில் பார்க்கலாம். Vivo V40 இதுக்கு முன்னாடி வந்தது, அதுக்கும் இந்த V50க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, இது வாங்கலாமா இல்லாட்டி இப்போ V40யோட விலை குறையும், ஸோ அது வாங்கலாமா, ஸோ இதெல்லாம் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ Vivo V50 இதோட விலை இப்போதைக்கு எனக்கு தெரியாது. V40 லான்ச் பண்ணும்போது 35,000க்கு லான்ச் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட அந்த விலைக்கு இது வரும்னு நினைக்கிறேன். ஸோ Vivo V50யோட ஒரு குயிக்கான விமர்சனம் பார்ப்போம். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங், வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வழக்கம் போல் V சீரிஸ் வரக்கூடிய இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் இந்த V50 வருது. இப்போது பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். உள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இது ஸ்டாரி ப்ளூங்கிற இந்த கலர். இது மொத்தம் 3 கலரில் இந்த ஃபோன் கொண்டு வராங்க. இந்த கலர் தவிர்த்து ரோஸ் ரெட், டைட்டானியம் கிரீனு, இன்னும் 2 கலர் வருது. டிசைன் பற்றிலாம் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ உள்ளே பேக் கேஸ் வந்திருக்காங்க. 90 வாட்ஸ் சார்ஜர், டைப் சி கேபிள், சிம் எஜெக்டர் பின் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டாரி ப்ளூங்கிற இது கலர். இந்த கலர் மற்றும் இந்த ரோஸ் ரெட்னு வருது இல்லையா, அந்த 2 மாடலும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக்கில் பண்ணுறாங்க. பட் அந்த டைட்டானியம் கிரே கலர் வேரியன்ட் பாலிகார்பனேட் பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே ஃபோன் ஏன் இந்த 2 மெட்டீரியலில் கொண்டு வராங்கன்னு தெரியல. பட் அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு V40 பார்த்த அதே டிசைன் தான் இதில் வந்துருக்காங்க. கலர்ஸ் இதான் மாறி இருக்க தவிர பேசிக் டிசைன் சேம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கேமரா மாடியூல் லாங்காக இருக்குது. எனக்கு கொஞ்சம் போரிங்கான டிசைனாக இப்போ எனக்கு தென்படுது. ஸோ இதை அவங்க தவிர்த்து புது டிசைன் கொண்டு வந்திருக்கலாம். கலர் அஃப்கோர்ஸ் மாறி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோகிராஃபிக் டிசைன் இந்த ப்ளூ கலர் ஸ்டாரி ப்ளூவில் கொண்டு வராங்க. ஸோ லைட்டில் சில ஆங்கிளில் பார்க்கும்போது ஒரு ஹாலோகிராமில் 3D மாதிரியான ஒரு சின்ன ஒரு டிசைன் உங்களுக்கு இதில் தெரியுது. இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, பட் நீங்கள் பார்க்குறோம். ஸோ என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கின புதுசில் 1-2 நாள் அப்படி பார்ப்போம், அப்புறம் அது பெருசாக கண்டுக்க மாட்டோம். பட் இந்த மாதிரி ஒரு டிசைன் எலிமெண்ட் இந்த ஃபோனில் கொண்டு வந்திருக்காங்க. 7.67 mm திக்னஸ் மற்றும் 199 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. பாலிகார்பனேட் மாடல் வாங்கினீங்கன்னா ஒரு 10 கிராம் குறைவாக இருக்கும், அதாவது இந்த கிரே கலர் மாடல். மேல் பக்கம் உங்களுக்கு ஐஆர் சென்சர் காணலை. கீழ்ப்பக்கம் ஆடியோ ஜாக் கிடையாது, டூவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, USB டைப் சி போர்ட் இருக்குது. அப்புறம் இதில் 2 சிம் போடலாம். மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் இந்த ஃபோனில் கிடையாது. 5G ஸ்மார்ட் ஃபோன், இந்தியாவில் உள்ள எல்லா 5G பேண்ட் சப்போர்ட்டும் உங்களுக்கு இதில் கிடைக்குது. Wi-Fi 6 மற்றும் ப்ளூடூத் 5.4 இதில் கொண்டு வந்திருக்காங்க. eSIM ஆப்ஷன் கிடையாது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. ஸோ ஃபன் டச் OS அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்து பார்க்கும்போது அவங்களோட சில ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ்லாம் இருக்குது. அவங்களோட ப்ரௌசர், அவங்களோட ஆப் ஸ்டோர் அந்த மாதிரிலாம் தந்திருக்காங்க. 26 GB கிட்ட ப்ரீ இன்ஸ்டாலாக போகுது சிஸ்டம் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸில். சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். FM ரேடியோ கிடையாது, NFC-யும் கிடையாது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. ஸோ Vivo V50 பார்த்தீங்கன்னா IP69 68 வாட்டர் ரெசிஸ்டன்டோடி வருது. ஸோ ஒரு 2 மீட்டர்ஸ் வரைக்கும் ஒரு 30 நிமிஷம் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்காக நீங்கள் சும்மா தண்ணி கூடலாம் போட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு வாரண்டியில் அது கவர் ஆகாது. ஸோ டோன்ட் சும்மா போட்டு பார்க்காதீங்க. எனக்காவது நம்மளுக்கு தெரியாமல் தண்ணியில் விழுந்துச்சு, தண்ணி பட்டுச்சுன்னா அதுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஸோ அதுக்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது, பட் வாரண்டி கவர் ஆகாது. அதையும் நீங்கள் நோட் பண்ணிங்க. இப்போது இந்த ஃபோனோட டிஸ்பிளேக்கு வருவோம். ஸோ 6.67 இன்ச் டிஸ்பிளே, இது ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் AMOLED டிஸ்பிளே. ஸோ இதில் LTPO டிஸ்பிளே இல்லை, ஸோ 1 Hz டிஸ்பிளேலாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 Hz, 90 Hz, 120 Hzக்கு அடாப்ட் ஆகுது. HDR10+ சப்போர்ட் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் கூட இது சப்போர்ட் தந்திருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. ஸோ வெளியே யூஸ் பண்ணும்போது கூட நீங்கள் திரையை எளிதாக யூஸ் பண்ணலாம், பளிச்சுன்னு தெரியுது. HBM பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1300 nits வரைக்கும் போகுது. மொத்தத்தில் ஒரு நல்ல டிஸ்பிளே, கான்ட்ராஸ்ட் ரேஷியோ நல்லா இருக்குது, படம் பார்க்குறதுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. என்ன அந்த V40யில் உள்ள சேம் டிஸ்பிளே தான் இதில் தந்திருக்காங்க, பட் நல்ல டிஸ்பிளே உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் கிடையாது. ஏன்னா V40யில் உள்ள சேம் சிப்செட் தான் இதுலேயும் தந்திருக்காங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3ல இது பவர் ஆகுது. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் 2025ல் இதை ஒரு தவிர்த்து அட்லீஸ்ட் 7+ Gen 3 தந்திருக்கலாம். பட் அவங்க 7 Gen 3லேயே கண்டினியூ பண்ணுறாங்க. UFS 2.1 ஸ்டோரேஜ் தான் தந்திருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் டைப்பும் பார்த்தீங்கன்னா குறைவான ஸ்டோரேஜ் டைப் தான் தந்திருக்காங்க இந்த விலைக்கு. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Vivo V சீரிஸ் ஃபோன்கள் வாங்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கேம்ஸ் அதெல்லாம் விளையாடக்கூடிய மாதிரியான ஆடியன்ஸ் கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஓகேயான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு சிப்செட்டாக இருக்குது. கேம்ஸ் விளையாடலாம், பிரச்சனை இல்லை, கேம்ஸ்லாம் விளையாடலாம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு
இந்த விலைக்குன்னு பார்க்கும்போது இதோட பெட்டர் ப்ராசஸர் தரலாம். பட் விவோ வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி தான் பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்பிளே நல்லா இருக்கும், கேமரா நல்லா இருக்கும், பார்க்க மற்ற விஷயங்கள்லாம் தந்திருப்பாங்க. பட் அந்த ப்ராசஸர் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஸ்டெப் டவுன் குறைவாக தான் இருக்கும். ஸோ அது வந்து இதுலேயும் வந்து கண்டினியூ ஆகுது. பட் நார்மல் யூசர்ஸுக்கு ஓகே, இந்த ப்ராசஸர் வந்து அவங்களுக்கு ஓகேயாக தான் இருக்கும். கேமர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இந்த விலைக்கு வந்து பெட்டர் ப்ராசஸர் நினைப்பாங்க. பட் அவங்கள டார்கெட் பண்ண ஆடியன்ஸும் கிடையாது இந்த வி சீரிஸ். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 2 50 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா மற்றும் அல்ட்ரா வைட் சென்சர் வந்து 50 மெகா பிக்சல் கேமரா. அதே இது ஃப்ரண்ட் கேமராவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. கேமராவும் சேம் தான். V40யில் உள்ள சேம் கேமரா செட்டப் இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து சில வெட்டிங் போர்ட்ரேட் மோட்னு சில ஃபில்டர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து 2-3 ஒரு 4-5 ஸ்டைல் கிடைக்குது. அப்புறம் ஜீஸ் ஆப்டிக்ஸ் இதுலேயும் தந்திருக்காங்க. ஸோ போர்ட்ரேட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25mm 35mm 50mm எடுக்கலாம். அப்புறம் 7 போர்ட்ரேட் ஸ்டைல்ஸ் தந்திருக்காங்க. ஸோ நிறைய போர்ட்ரேட் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கிடைக்குது. போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் வந்து V40லேயும் நல்லா எடுத்தது. ஸோ அதே மாதிரி குவாலிட்டி தான் இதுலேயும் வந்து கிடைக்குது. ஃபில்டர்ஸ் வந்து வெட்டிங்காகன்னு போட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. பட் மற்றபடி சேம் கேமரா இம்ப்ளிமெண்டேஷன் இதுலேயும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு பீப்புள்ஸ் கேமரான்னு சொல்லலாம். அதாவது மக்கள் விரும்பும்படியான, எல்லோரும் விரும்பும்படியான ஒரு ஃபோட்டோ குவாலிட்டி இதில் வந்து எடுக்கலாம். போர்ட்ரேட் மோட்னாலும் சரி, நார்மல் கேமராவில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்னாலும் சரி, நைட் ஃபோட்டோஸ்னாலும் சரி, ஃபுட் மோடில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்னாலும் சரி, எல்லாமே வந்து டெப்த் நல்லா இருக்குது, கிளாரிட்டி நல்லா இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளீஸிங்கான ஃபோட்டோஸ் வந்து இந்த V50யில் V40 மாதிரியே இதுலேயும் வந்து எடுக்கலாம். 4K வீடியோஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் வந்து எடுக்கலாம். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராலையும் 4K வீடியோ எடுக்கலாம். பட் ஒரு ஸ்டெடி ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. அது வந்து 1080ல் வந்து எனேபிள் ஆகுது. ஸோ அதை வச்சு எனேபிள் பண்ணி தான் இப்போ வந்து நான் வந்து வீடியோ எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 4K வீடியோ சாம்பிள் வந்து காண்பிக்கிறேன். ஸோ இது வந்து 1080 ஸ்டெடி ஃபேஸ் எனேபிள் பண்ணிட்டு எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். நவ் லெட்ஸ் மூவ் டு 4K. இது வந்து 4K வீடியோ சாம்பிள் ஃப்ரண்ட் கேமராவில். இதுக்கு முன்னாடி 1080 ஸ்டெடி ஃபேஸ் எனேபிள் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ஸ்டெடி ஃபேஸை வந்து டிசேபிள் பண்ணிட்டு எடுக்கக்கூடிய ஃபோட்டோ வீடியோ சாம்பிள். பழைய வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க, பின்னாடி வந்து ஒரு தென்னந்தோப்பு இருந்து அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இப்போது ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வருது போகிற, ஸோ அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ரியர் கேமராலேயும் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் வந்து 4Kல எனேபிள் பண்ணலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன் இந்த 4K வீடியோவில். இதில் அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, அது வந்து 1080ல் வந்து எனேபிள் ஆகுது. பட் இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் இன் 4K. இது வந்து 1080pல வந்து அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் வந்து இப்போ எனேபிள் பண்ணியிருக்கிறேன். ஸோ அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணிவிட்டு எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். ரோஜா 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 ரோஜா
ரோஜா ரோஜா ரோஜா. கடவுளே விநாயகா, எல்லாரையும் நல்லபடியாக காப்பாற்று. ஸோ அப்கிரேட் எங்கே தான் பண்ணியிருக்காங்கன்னா பேட்டரி. V40 வந்து 5500 mAh பேட்டரி இருந்தது. இதில் வந்து 6000 mAh பேட்டரி வந்து தந்திருக்காங்க. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஓடி வருது. ஒரு 56 மினிட்ஸாக இதை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்பும் இதில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர், 6000 mAh பேட்டரி, நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். சாஃப்ட்வேர் வந்து ஃபன்டச் ஓஎஸ் Android 15 பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நிறைய வழக்கம் போல் எல்லா ஃபோன்களையும் இருக்கும் மாதிரி ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இதுலேயும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து Vivo V50. V40க்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான். டிசைன் முதல் அப்புறம் டிஸ்பிளே, கேமரா, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். அதுக்கும் இதுக்கும் சின்ன அப்கிரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியில் வந்து பண்ணியிருக்காங்க. 5500லேருந்து 6000 mAh பேட்டரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் சேஞ்ச். ப்ளஸ் இந்த கேமராவில் வந்து வெட்டிங் ஃபில்டர் மோட்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு சாஃப்ட்வேரில் ஃபில்ம் ஃபில்டர் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஒரு 5-6 ஸ்டைல் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சேம் தான். ஸோ இந்த ஃபோன் வந்து இதான் வாங்கணுமா இல்லை V40 வாங்கலாமா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ் வந்து V40 குறைவாக இருந்தால் நீங்கள் வந்து அதையே வாங்கலாம். பட் லேட்டஸ்ட் ஃபோன் வேணும்னு நினைக்கிங்கன்னா V50 வாங்கலாம். இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுதல் லட்சுமி தமிழில் பேசு டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.